எல்ஐசி ஏஏ உடைய ஷிஃப்ட் 3 அனலைசிஸ் வீடியோ தான் பார்க்க போறோம் ஆஸ்பிரண்ட்ஸ். ஷிஃப்ட் 1, 2 கம்பேரிட்டிவ்லி இது ஷிஃப்ட் 2 விட கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் கம்மி. ஷிஃப்ட் 1 விட டிஃபிகல்ட் லெவல் அதிகம். இன் பிட்வீன்ல இருக்கு. மாடரேட். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஈஸி, செகண்ட் ஷிஃப்ட் கஷ்டம், தேர்ட் ஷிஃப்ட் மாடரேட். ஓகே, என்னென்ன கேட்டிருந்தாங்க, எவ்வளோ மார்க் நீங்க எடுத்தா மெயின்ஸுக்கு படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இதை விட கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் மெயின்ஸுக்கு படிங்க. ஃப்ளூக்கில் நீங்கள் அட்டன் பண்ணி அது எக்ஸாம் கிராக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கட் ஆஃப் கம்மியானா கூட நார்மலைசேஷனில் கம்மியாகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க, நீங்கள் எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கின்றதுக்காக. ரீசனிங்கில் டைரக்ஷன், இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம் 3 கொஸ்டின் ஸ்கோரிங் பார்ட் கேட்டிருக்காங்க. மீதி ஃபுல்லாக பசில் தான். இந்த பசிலில் லீனியர் நார்த் சவுத் பேஸ் பண்ணி, மந்த் டேட் பேஸ் பண்ணி, டெசிக்னேஷன் பேஸ் பண்ணி, அன்சர்டின் இதை வேற நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பசில் இருக்கு பாருங்கள், கேட்டகரி பசில் 3 ஆர்கனைசேஷன் 9 மெம்பர்ஸ், மினிமம் 2 பேர், மேக்ஸிமம் 4 பேர்னு ஒரு பசில் வரல. அந்த பசிலில் நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, போட முடியல. கடைசியில் நெகட்டிவ்ல இருந்தால ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பிபிபி அப்படின்னு நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த மிஸ்டேக் பண்ணீங்க, இந்த பஸ்ஸில் முன்னாடி எடுத்து அதில் உட்காந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி போங்க. யாராவது இருந்தால் குட் அட்டெம்ப்ட். ரீசனிங் பொறுத்தவரை 27லேருந்து 30 வரை. குவான்ஸில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அப்ராக்சிமேஷன் 4, 6 ரெஸ்பெக்டிவ்லி கேட்டிருக்காங்க. 10 மார்க் இங்கே நமக்கு செக்யூர். ஆனால் போன ஷிஃப்ட் மாதிரியே இந்த ஷிஃப்ட்லையும் டிஏ கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருக்காங்க. ஒரு டிஏ அப்ரோச் பண்ணுற மாதிரியும், ஒரு டிஏ கால்குலேட்டிவாகவும் கேட்டிருக்காங்க. டேபிள் டிஏ வந்து பர்சன்டேஜ் ரேஷியோ கன்வர்ஷன் வச்சு சர்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பை சார்ட் ப்ளஸ் டேபிள் சார்ட் பேஸ் பண்ணி ஒரு டபுள் டிஏ, அதில் மேல் ஃபீமேல் ரேஷியோ. ஓகேங்களா? இந்த 2 டிஏயில் ஒரு டிஏ கஷ்டமாகவும் ஒரு டிஏ அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. கேஸ்லெட் வந்து 2 கலரு 3 டேஸு. அந்த 3 டேஸ் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு டேஸுக்கும் தனித்தனி டேட்டா கொடுத்து ஒரு கேஸ்லெட், இதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின், மீதி ஃபுல்லாக அர்த்தமெட்டிக். கண்டிப்பாக இதில் 21லேருந்து 23 வரை பண்ணலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. 25 வரை பண்ணியிருக்காங்க. இதில் நல்லா பண்ணவங்க 30+, இதில் நல்லா பண்ணவங்க 25+ பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு ஏதாச்சும் ஒன்று நல்லா பண்ணிவிட்டு ஒன்று நம்ம ஆவரேஜாக பண்ணால் கூட போதும். 50+. ஓகேங்களா? எப்படி 49லேருந்து 52 வரை இது நல்ல அட்டெம்ப்ட். 50லேருந்து 52 வரை. பட் இருந்தாலும் உங்களுடைய நல்ல அட்டெம்ப்ட் வந்து ஒரு 48 வரை அக்யூரேஸாக கொடுத்துருக்கீங்க. 47, 48 அக்யூரேஸாக கொடுத்துட்டு இதெல்லாம் சும்மா ஃப்ளூக்கில் போட்டு வந்தா சார் நான் கூட உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ண சான்சஸ் இருக்குது. குட் அட்டம் 50, 52. இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை பிரகாசமாக வாய்ப்பு இருக்குது. வேர்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், கிளாஸ் டெஸ்ட், பிரேஸ் டெஸ்ட் எல்லாமே ஸ்கோரிங் பாட்டு. ஆர்சி இந்த எரர் ஸ்பாட்டிங் மட்டும் கரெக்ட் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. மற்ற எல்லாமே நமக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. 22லேருந்து 25 சர்வ சாதாரணமாக அட்டன் பண்ணலாம். 70, 68லேருந்து ஒரு 78 வரை குட் அட்டெம்ப்டாக இருந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ஷிஃப்ட்டில் மாடரேட் 3 ஷிஃப்ட்டில் நடுத்தரமான ஒரு ஷிஃப்ட் இது. 27, இதில் 23, இல்லைனா இதில் 30, இதில் 21 இருந்தால் கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் கிளியர் ஆயிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.